Hello, my dear Pasangala. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. My dear warriors, யாரெல்லாம் டே 1 சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? நேற்று நம்ம ஒரு டீடைல் படிச்சோமா, இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு டீடைல் படிக்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் டே நாளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு ஆட் சம் டீடைல். அது ரொம்ப சின்னதாக தானே இருக்கு, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவா இருக்கனால அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ள முடிகிற மாதிரி பண்ண போறேன். யாரெல்லாம் இதுக்கு என்ன சஜஷன்ஸ் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமா டே 1 யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ வி ஆர் இன் ஓடி ஸ்கொயர் டே 2ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்னா சாப்டர் 19ஓட புக் பேக்ல செகண்ட் டீடைல் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ், செகண்ட் டீடைல் என்னது? How do you differentiate homologous organs from analogous organs? Homologous organs na enna? Organs are those which have inherited from common ancestors. அதாவது மூதாதையர்கள் நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட இருந்து அப்படியே வந்துட்டே இருந்துச்சுன்னா with similar developmental pattern in embryos. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட இருந்து அப்படியே தொன்று தொட்டு அப்படியே ஆன்செஸ்டர்ஸ்ல இருந்து மூதாதையர்கள் கிட்ட இருந்து அப்படியே வந்துட்டே இருந்துச்சுன்னா அது ஹோமோலகஸ். Organs look similar and perform similar function, but they have different origin and developmental pattern. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு எப்பயும் போல இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்களோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்திருக்காது, இந்த ஜென்ரேஷன்ல தான் உருவாயிருக்கும் புதுசா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜென்ரேஷன்ல இருந்து உருவாகிறது திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கு மட்டும் வித்தியாசமா ஒரு 6 விரல் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் 6 விரலா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா ஒரு சில இது ஊடால திடீர்னு தோன்றி அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூ ஆகுறது, அதுதான் அனலகஸ் ஆர்கன். ஹோமோலகஸ்னா ஆரம்பத்துல இருந்து ஒரே மாதிரியே இருக்கக்கூடியது. their mode of development and basic structure are similar. அதோட டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். their basic structures are different. ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்க போகுது. a human hand பார்த்தீங்களா, ஹியூமன் ஹேண்டு, flippers of whale, bat wings, இது எல்லாமே ரைட்டா. wings of bird, wings of birds, wings of insects. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, மனிதனோட கைகள் இது எல்லாமே மூதாதையர்லேருந்து பல வருஷமா 2 கைகள் 2 கை அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி துடுப்பு, ப்ளூ வேல் அல்லது திமிங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா துடுப்பு இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விங், இறக்கைகள்ல வித்தியாசம் இருக்கலாம், கொஞ்சம் அதிகமா கம்மியா, இன்செக்ட்ஸோட இறக்கைகள்ல இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அதுதான் சொல்றாங்க அனலகஸ் ஆர்கன், ஹோமோலகஸ் ஆர்கன். சிம்பிள். ஸோ இன்னைக்கு இடையில நம்ம இன்னொரு டீடைல் முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ராப்ளம் சீரீஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பயாலஜி முடிச்சிட்டா அடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஸோ 2 பயாலஜி, அதுக்கப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்படி மாற்றி பார்க்க போறோம். உன்னோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்க. ஒரே நாளில் ஒரு பிசிக்ஸ், ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பயாலஜி பார்க்கலாமா? இந்த மாதிரி உங்களோட சஜஷன்ஸை பொறுத்து தான் அடுத்து நான் பண்ண போறேன். ஸோ உன்னோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. we will do it. if you can't then who can? உங்களால முடியாட்டி யாரால முடியும்? டாடா, பை பாய்.